உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குருவினுடைய அதிசார பயிற்சி என்ன பலன்களை தருகிறது? கும்பராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கும்பராசிக்காரர்கள்னாலே குதூகலம் தான். வாழ்க்கையிலே எந்த விதமான ஒளிவு மறைவும் கள்ளங்கவனமும் இல்லாத ஒரு தெய்வீக நபர்கள்னா அது கும்பராசிக்காரர்கள் தான். கும்பராசிக்காரர்களை நம்பி 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டு போகலாம், ஒன்றும் ஆகாது. அதுலேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு போய் அதிகபட்சம் ஒரு மிஞ்சி போனால் டிஃபன் சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் அவங்களுக்கு தெரியாது. காரணம் சத்தியத்தின் வடிவங்கள் இவர்களெல்லாம், மகரம் கும்பலாம். அப்போ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் எல்லாம் இந்த குரு பகவான் தருகிறார் என்று பார்க்கணும். வகையில் இந்த குரு பகவான் 6ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். 6ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறு. 6ஆம் இடம் என்பது என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரு கும்பராசிக்கு யாரு? நம்மாளு. கும்பராசிக்காரர்களை கேட்டு பாருங்க, குரு யாருங்க? குரு நம்ம ஆளுமாங்க. காரணம் என்ன? குருவை எந்நேரமும் பேக்கெட்லேயே போட்டு சுற்றுற ஒரு ஆட்கள் யாருன்னா கும்பராசிக்காரர்கள் தான். குருவோடு உறவாடுபவர்கள் இவர்கள். இவர்கள் வாழ்க்கையிலே இவர்களுக்கு அசுரகுரு சுக்கராச்சாரியார் எதிரி. அதனால பெண்கள் இவர்களுக்கு ஆகாது. ஆனால் இவர்களுக்கு தேவகுரு பிரகஸ்பதிக்கு ரொம்ப பிடித்தவர்கள். பிரகஸ்பதியினுடைய பார்வையிலேயே இருப்பவர்கள் இவர்கள். அது இவங்க வாங்கிட்டு வந்த வரம். 2 குடையவனாகவும் 11 குடையவனாகவும் விளங்குகிறான் இந்த குரு. 2ங்கிற தனஸ்தானம், 2ங்கிற படிப்பு, கல்வி, இதெல்லாம் குரு. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. ஒரு விஷயம் என்னவென்றால், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், என்னோட ஃபேவரட் டைலாக். அதே நேரத்தில் ராகு நினைத்தால் எதையும் செய்வார், குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்குவார். யூ டோன்ட் நோ த இன்டென்சிட்டி, அதோட பவர் உங்களுக்கு தெரியல. குரு நினைத்தால் என்ன வேணா செய்யணும். அதாவது பவர் ஆஃப் குருங்கிறது தான். ஏனென்றால் அவருடைய பார்வை கத்தன தீட்சண்யம், அவர் பார்வையில பட்டுட்டே இருந்தாலே போதும், குரு கூடவே இருந்தாலே போதும். அப்படிப்பட்ட பாக்கியம் உடையவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். நீங்க எங்க வேணா போய் பாருங்க, கும்பராசிக்காரர்களுக்கு தான் பணத்தை கொடுப்பாங்க. இந்த சரி செய்தா வச்சுக்க, ஒரு 40,000 ரூபா இருக்கு, அதை கொண்டு போய் அங்கே போட்டுரு. இந்த ஒரு 50,000 ரூபா இருக்குது, இதை கொண்டு போய் அங்கே போட்டுரு. இதை அப்படி செஞ்சிரு, இது இப்படி செஞ்சிரு, இதெல்லாம் அவங்கள்ட்ட கொடுப்பாங்க. கும்பராசிக்காரர்கள்ட்ட அப்படி கூப்பிட்டு கொடுப்பாங்க. இந்த சுந்தரத்தை பிடிச்சிக்கோ, இதை எடுத்துகிட்டு போய் பண்ணு, அதை பண்ணு, இப்படி பண்ணு. கும்பராசிக்காரர்கள்ட்டையே என்ன பண்ணுவாங்க? பணத்தை கொடுப்பாங்க. அவர்கள் தான் நிர்வாகம் பண்ணுவாங்க. ஒரு கல்யாண வீடு வந்தால் கூட அவங்க கையில் பணத்தை கொடுத்துருவாங்க. நீ என்ன பண்ணும்? அவரே ஒரு கல்யாணத்துக்கு மரியாதைக்கு போயிருப்பார். ஆனால் அந்த கல்யாணத்தில் நிற்க வைக்க மாட்டாங்க, கூப்பிட்டு போய் வெளியே நிற்க வச்சிருவாங்க. நீ நிற்க வச்சு கல்யாண மாப்பிள்ளைக்கு இது செய்யணும், அது செய்யணும். அதுக்கப்புறம் அந்த வாழை மரத்துக்கார வருவான், அவனுக்கு ஒரு 10,000 ரூபா கொடுத்துரு. இந்த மாதிரி இவர் பணத்தை எண்ணி அவரை மிச்ச கணக்கை ஒப்படைப்பார். இந்த மாதிரி வரலாம். அப்படி இந்த பணம் இவர்களோடவே இருக்கும். நேரம் இவங்கள்ட்ட பணம் இருக்கோ இல்லையோ, இவங்களுக்கு வசதிக்காரங்களோ இல்லையோ, அது வேற விஷயம். ஆனால் பணம் இவங்க கூட இருக்கும். அதான் இதில் ஆச்சரியமே. பணம் இவங்களை விட்டு போகாது. நல்லா கூர்ந்து நோக்கினா இவர்கள் கூடவே பணம் டிராவல் ஆகிட்டே இருக்கும். ஒரு பேங்க் உங்க கூட வந்துட்டே இருக்கிற மாதிரி. ஒரு 1 லட்சம் கேட்டால் கொடுக்க ஆள் பக்கத்துலேயே இருப்பாங்க. ஒரு பேங்க் கூடவே டிராவல் ஆகும். அதெல்லாம் இவங்க பண்ண பாக்கியம். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்திலே குரு உச்சம். 2 11 கூடிய உச்சமாகும் பொழுது, 2 கூடிய தனாதிபதி உச்சம், 11 கூடிய லாபாதிபதி உச்சம். அப்ப என்ன ஆகுதுன்னா, தனஸ்தானத்துக்குடையவர் உச்சமாகும் பொழுது பணம் விளையாடும். இந்த ஆல்ரெடி குரு பயிற்சியெல்லாம் முடிஞ்சு வச்சு, இந்த 8ஆம் தேதிக்கு அப்புறம் பணம் விளையாட போகிறது. சந்திரனுடைய வீட்டிலே இந்த குரு பகவான் உச்சமடைகிறார். உச்சம் பெற்ற இந்த குரு பகவான் தனத்தை தருகிறார், இன்பத்தை தருகிறார். தனஸ்தானத்தை உங்களுக்கு தனமும் இன்பமும், பண விஷயத்துல உங்களை தூக்கி மேல உச்சத்துல வச்சிடறாரு. வர கடன்கள் எல்லாம் வரப்போகிறது. புதுசா சம்பாதிக்க போறீங்க, புதுசா பதவிகள்லாம் கிடைக்க போகுது. நீங்க இருக்கிற நிறுவனத்திலேயே புதிய புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கொடுப்பாங்க. போன்றவைகள்லாம் ஏற்பட போகிறது. சரி சார், நான் புதுசாக போய் ஒரு கம்பெனி ஆரம்பித்து நான் பிழைக்கிறதுக்கு நான் இருக்கிற கம்பெனிலே 2-3 வேலை பார்த்துக்கிறேன், எனக்கு நான் இங்கேயே மேனேஜராக இருந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, நீ இப்படியே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி இவர்களுக்கு அடுத்தடுத்த பதவிகள் எல்லாம் இவர்களுக்கு கிடைத்துவிடும். கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்திலே குரு பகவான் 2 கூடிய உச்சம் பெறும் பொழுது அதன் மூலமாக பணம் வரக்கூடிய விஷயங்கள். நான் பொதுவாக இந்த வேலை பார்ப்பேன். இப்போ அவர் என்னை யார் பாஸோ, அவர் எனக்கு இன்னொரு வேலை கொடுத்துருக்காரு, எனக்கு இப்போ 2 வருமானம் போன்றவைகள்லாம் ஏற்படும். அதே நேரத்தில் 11 கூடியவனாகவும் இருந்து உச்சம் பெறும்பொழுது லாபம் அதிகமாகும். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் மட்டும் என்ன ஆகுது? எடுத்த காரியம், நான் வழக்கமாக 100 ரூபாய் தான் சரி பொருளோட ரேட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பொருளை 120 ரூபாய்க்கு ஓட்ட போகிறேன். ஓடுமா தெரியல, மார்க்கெட்டில் அக்செப்ட் பண்ணுவாங்களே தெரியல. அக்செப்ட் பண்ணுவாங்க, நீங்கள் தைரியமாக அந்த ரிஸ்க் எடுக்கலாம். அதே நேரத்தில் 6ஆம் இடம் என்பது நண்பர்களே, 6ஆம் இடம் என்பது வேலை வாய்ப்பு. 6ஆம் இடம் என்பது உங்களுடைய ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி, கடன், கஷ்டம், இதெல்லாம் இந்த 6ஆம் இடம். 6ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது நிறைய பேருக்கு புதுசாக வேலை கிடைக்க போகுது. அதான் சொன்னேன், புதிய புதிய பொறுப்புகள் சேரப்போகிறது. இப்போ அதெல்லாம் விடுங்க. குரு பகவானுடைய தீட்சண்யம் பார்வை எதை பார்க்குறாருன்னு பார்ப்போம்.
6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். ஏற்கனவே 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். கும்பராசிக்காரர்கள் புதிய தொழில் அமைக்க போறீங்க, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியே தீரணும். நீங்க இந்த டிசம்பர் மாசம்லாம் நீங்க ஒரு எம்எஸ்எம்இ போட்டு இந்த நவம்பர் மாசம்லாம் ஒரு ஸ்தாபனம் ஆரம்பிச்சிடணும். அதே மாதிரி இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய விஷயமே என்ன அப்படின்னா, இந்த 10ஆம் இடத்து செவ்வாயை குரு பார்த்து குருமங்கள யோகம் ஏற்பட்டு வீடு வாங்குறதுக்கான எண்ணங்கள் இப்பதான் வந்திருக்கும். நம்ம ஏன் இன்னும் வீடு வாங்கல, நம்ம ஏன் இன்னும் லேண்டு வாங்கல போன்ற எண்ணங்கள்லாம் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கும். என்று இது இந்த நினைப்பு வந்துருச்சோ இந்த நினைப்பு உங்களுக்கு தூங்க விடாது. அவ்வளவுதான். இதுதான் வாழ்க்கையில டெஸ்டினிக்கான முதல், அந்த டெஸ்டினி நோக்கி நீங்க போறதுக்கான முதல் படி என்ன தெரியுமா? அந்த நினைப்பு கண்ணில் விழுந்த தூசி மாதிரி அந்த நினைப்பு உங்களை உறுத்திக்கிட்டே இருக்கும். நான் இன்னும் லேண்டு வாங்கல, நான் இன்னும் வீடு வாங்கல, நான் இன்னும் லேண்டு வாங்கல, நான் இன்னும் வீடு வாங்கல, எப்போ வாங்க போறேன், வாங்கிடுவீங்க. இப்போ 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக குரு பகவான் எதை பார்க்கிறார்? உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார், தனஸ்தானத்தை. 12ஆம் இடத்தை பார்க்கிறார், 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது இல்லற வாழ்க்கை, 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். ஏற்கனவே தனாதிபதி உச்சமாக இருக்கின்ற இந்த நேரத்திலே 2ஆம் இடத்தையே பார்த்து விடுகிறார். அப்படிங்கும் போது பணம் கொட்டுகிறது, பணம் பெறுவதற்கான எல்லா வழிமுறைகளும் உண்டாகி விடுகிறது. இதெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிற மாபெரும் சிறப்புகள். இதுல ஒரே ஒரு டேஞ்சரஸ் பாயிண்ட் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த குரு பெயர்றது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் தான். உங்க டிப்ரெஷன்லாம் சரியாக போகுது, எல்லாமே நல்லா போகுது. ஆனால் இந்த குரு ராகுவை பார்த்து கொண்டிருந்தார் நண்பர்களே. அதனால உங்க வண்டி ஓடிச்சு. ராசியிலே ராகு இருக்கிறார். குரு மிதுனத்தில் இருந்தபோது 9ஆம் பார்வையாக உங்களை தான் பார்த்தார். அதனால நீங்க பெரிய சேட்டைகள்ல எதுலையும் போய் பெருசா மாட்டிக்கல நீங்க. ஆனால் இப்ப இந்த குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். ராசியில் இந்த ராகு மிஸ் ஆகிறார். இருக்கும் ராகு தனித்து செயல்பட போகிறார். தனித்து செயல்படும் ராகு என்னென்ன செய்வார் தெரியுமா? என்ன வேணா செய்வார். தனித்து செயல்படும் ராகு உங்கள் வாழ்வை அழிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் செய்வார். தேவையில்லாத பெண்கள் தொடர்பு, தேவையில்லாத வம்பு வழக்கு, இது எல்லாம் ஏற்படும். ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருங்க. திரும்பவும் சொல்றேன், கும்பராசிக்காரர்கள் நெடுப்பி மோஸ்ட் கேர்ஃபுல். அண்ட் அதர்வைஸ் டைவர்ஸ் கன்ஃபார்ம். எழுதி வச்சுக்கோங்க. குரு உங்களை விட்டு 2ஆம் இடத்தை பார்த்து பணம் தரது நல்ல விஷயம்தான். ஆனால் மனைவி இடத்தில் உண்மையாக இருங்கள். மனைவியை தவிர மற்றவர்களோடு பேசாதீர்கள். பேச்சு வடிவிலோ, எழுத்து வடிவிலோ, செயல் வடிவிலோ, மெசேஜ் வடிவிலோ, எந்த வடிவில் உங்களுக்கு பெண்கள் பேசினாலும் அது ஆபத்து தான். அது விளைவு விபரீதமாகத்தான் சென்று முடியும். அதனால நீங்க பிரம்மச்சரியாக இருப்பது மிகவும் நல்லது. மனைவியிடம் மட்டும் கணவனாக இருந்து கொள்ளலாம். மற்றவர்களிடையே எவ்வளவு அமைதி காக்க முடியுமோ அவ்வளவு தூரம் அமைதி காப்பது. பெண்கள் உங்களுக்கு தீங்கு, இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. கீழே போயிட்டு 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளைஞர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.